ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். இன்னைக்கு சமையல் சுண்டக்காய் புளிக்குழம்பு, காஞ்ச சுண்டக்காய் புளிக்குழம்பு, கீரை மசியல். கீரை நறுக்கி 2 ட்ரிப் அலம்பி இதில் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை வேக போட்டுக்கலாம். இப்போ முதல்ல சுண்டக்காய் புளிக்குழம்பு பார்க்கலாம். அதுக்கு சுண்டக்காய் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு இருக்கேன். காஞ்ச சுண்டக்காய் இது கடையில் வாங்கினா தான். இப்போ உப்பு கொஞ்சம் பார்த்துன்னு போட்டுக்கலாம். இது ஒரு 5 வரமிளகா தான் போடணும். இதுக்கு பச்சை சுண்டக்காய்க்கு தான் பச்சை மிளகா போடணும். வரமிளகா ஒரு 5 மிளகா எடுத்து கிள்ளின்னு இருக்கேன். ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ பண்ணலாம். ஒரு சின்ன பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து இதில் கரைச்சி வச்சுட்டு இருக்கேன். ஒரு கிண்ணம். கீரை மசியலாக தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இதுக்கு காம்பினேஷன் நல்லா இருக்கும். புளிக்குழம்புக்கும் கீரை மசியலுக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். பெருங்காயம் நான் அந்த மாதிரி கட்டிகிட்டே உருட்டி வச்சுட்டுருக்கேன். கட்டி பெருங்காயம் ஒரு 3 போட்டுக்கிறேன். சின்ன சைஸாக தான் இருக்கும் அது. முதல்ல சுண்டைக்காய் மட்டும் கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அப்புறமா மிளகா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போடலாம். நான் இதுக்கு பொடியெல்லாம் எதுவும் போட மாட்டேன். இதை போட்டுன்றேன். மிளகாயும் கருவேப்பிலையும் புளி விட்டுன்றலாம். புளி தண்ணியை இதே அளவுக்கு 2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் அந்த புளிப்பெல்லாம் கொதிச்சு புளிச்சலம் பூரா கொதிச்சு உங்களுக்கு புளிப்பு சரியாக இருக்கும். இன்னும் 1 கப் விட்டுக்கலாம். இது கொதிக்கட்டும். நல்லா மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். கல் உப்பு தான் போடுறேன். மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதை எடுத்து இந்த அடுப்பில் மாற்றிக்கலாம். ஆட்டம்
இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். இந்த அடுப்பில் வந்து நாம் வந்து இது கீரை மசியல் போட்டுக்கலாம். இதுக்கு மூடி வைக்க வேண்டாம். கீரை வந்து மூடி வச்சிங்கன்னா கலர் மாறிடும். மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு வந்து வெந்தாட்டு மட்டும்தான் போட்டுக்கணும். அப்போ தான் நம்ம கீரை எவ்வளோ அளவுன்னு தெரியும். இல்லாட்டி உப்பு போட்டால் நிறைய ஆகிடும். இது கீரை இங்கே வேகட்டும், இங்கே குழம்பு கொதிக்கட்டும், காட்டுறேன் சமையல். இதை பாருங்கள், வெல்லம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். நான் பொடி தான் வச்சுட்டுருப்பேன் வெல்லம். இது வந்து இந்த இதில் போட்டுக்கலாம், சுண்டைக்காய் புளி குழம்புல. குழம்பு கொதிக்கட்டும், காட்டுறேன். கீரை இன்னும் கொஞ்சம் வேகணும், கீரை வேகட்டும், காட்டுறேன். பாருங்கள், கீரை நல்லா வெந்துருத்து. இப்படி நல்லா கரண்டியால் இப்படி அமுத்திட்டேன்னா மசிச்சு விட்டேன்னா இதாகிடும் கீரை. பருப்பெல்லாம் எதுவும் போடாமல் வெறும் மசியல் தான், போட வேண்டாம். இது வந்து புளிக்குழம்புக்குலாம் நல்லா தான் இருக்கும், தொட்டுண்டு சாப்பிட்லாம். நான் வந்து அப்புறமேல் அப்பளம் வாட்டினா காட்டுறேன். அப்பளம் தான் இன்றைக்கி வாட்ட போகிறோம். இதுக்கு நான் இது பண்ணுறேன், உப்பு போடுறேன் கொஞ்சமாக. கீரை வெந்தாட்டில் நம்ம உப்பு கீரை அதிகம் பிடிக்காது, பார்த்து. கீரை ரொம்ப கம்மியாக இருக்கும் அளவு வெந்தது. நான் பாருங்கள் இவ்வளோ போட்டேன், எவ்வளோ குறைஞ்சிட்டு பாருங்கள். உள்ளுக்குள்ளே 2 கரண்டி தான் இருக்குது கீரை. அதனால் அது கொஞ்சமாக தான் போட்டுருக்கேன். எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டு தாளிச்சு கொட்டிக்கலாம். அதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா 1 கிள்ளி, காரத்துக்கு வந்து வரமிளகா 1 கிள்ளி தாளிச்சு கொட்டிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். புளிக்குழம்புக்கு கீரை மசியல் பண்ண நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பொரிச்சு கூட்டு, பூசணிக்காய் கூட்டு, புடலங்காய் கூட்டு, இதெல்லாமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் கீரை மசியல் பண்ணியிருக்கேன். அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். இந்த ஒரே ஒரு மிளகாய் கிள்ளி வச்சுட்டுருக்கேன், வரமிளகா, அதை போட்டுடுறேன். பெருங்காய பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதில் போட்டுடலாம் கீரையில். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை பாருங்கள், கீரை மசியல் சும்மா இவ்வளோண்டு தான் ஆகுது. நாம் வந்து அரை கிண்ணத்துக்கு போட்டாலும் இவ்வளோ தான் வரும். ஒரு 3 கரண்டி தான் இருக்குது. இந்த கரண்டியால் 3 கரண்டி தான் இருக்குது கீரை. அவ்வளோதான் வரும் கீரை மசியல். இன்றைக்கி சமையல் பாருங்க, அரைக்கீரை மசியல். இது சுண்டக்காய் புளிக்குழம்பு. நான் வந்து வத்த குழம்பு பொடி எதுவுமே நான் போடல, சாம்பார் பொடி எதுவும் போடல, டைரெக்டாக இப்படியே தான் பண்ணியிருக்கேன். ரசம் வழக்கம் போல் ரசம் உண்டு, வழக்கம் போல் இது பருப்பு ரசம். சமையல் பாருங்கோ. யாராவது புதுசாக என்னுடைய சேனல் இப்போ தான் பார்க்குறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஏஆர் ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா பெல் காட்டும். அந்த பெல்லை டச் பண்ணேன்னா ஆள் இப்படி ஒரு பெல் காட்டும். அந்த பெல்லை டச் பண்ணேன்னா என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ண சேனல் சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ போல் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.